Exercise 1.1 fifth sum. Given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C equal to 3, 4, D is equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. Okay. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகே, ஆஸ் யூஷுவல் இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எல்ஹெச்எஸ் வச்சுக்கிறோம். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஆர்ஹெச்எஸ் இல்லையா. இப்போ எல்ஹெச்எஸ்லேயே நமக்கு 2 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒரு ப்ராக்கெட்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு ஏ இருக்குது. ஸோ ஏவோட செட் எழுதுகிறோம். 1, 2, 3. நடுவில் இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன். சியோட செட் 3, 4. இப்போ இங்கே என்ன இருக்குது? இன்டர்செக்ஷன், யூனியன், இன்டர்செக்ஷன் இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. இன்டர்செக்ஷன்னா என்ன பண்ணணும்? ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை எடுக்கணும். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 2 இருக்குது, இங்கே இல்லை. ஆனால் 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது இல்லையா. ஸோ ஆன்சர் இஸ் 3 மட்டும்தான். ஏலையும் சிலையும் காமனாக இருக்கிற டேர்ம்ஸை எடுத்துட்டோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி. B intersection D. So B ஓட செட் ஃபஸ்ட் எழுதுகிறோம். இன்டர்செக்ஷன் D ஓட செட் வரணும். 1, 3, 5. ஓகேவா. இப்போ Bலேயும் Dலேயும் என்ன காமனாக இருக்குது? 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 3, 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ 5. இப்போ 2 ப்ராக்கெட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம கிராஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சரை எழுதுகிறோம். 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டியோட தான் எழுதுகிறோம். இப்போ கிராஸ் என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும். ஸோ 3, 3, 3, 5. தட்ஸ் இட். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை நான் 1 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஏ கிராஸ் இ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி. இப்போ ஏவோட செட் என்ன? 1, 2, 3 கிராஸ் பியோட செட் 2, 3, 5. இப்போ ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணணும். 1, 2, 1, 3, 1, 5. ஒரு நம்பரையும் கொண்டு போய் பேர் பண்ணுறோம். முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன வேணும்? சி கிராஸ் டி. சியையும் டியையும் கிராஸ் பண்ண போகிறோம். சியோட செட் என்ன? 3, 4 கிராஸ். டியோட செட் என்ன? 1, 3, 5. இப்போ ரெண்டத்தையும் கிராஸ் பண்ண போகிறோம். பேர் 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. ஓகே, இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இப்போ என்ன பண்ணோம்? ஏ கிராஸ் பியோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுத போகிறோம். என்னென்ன வரும்? 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5. இது ஏ கிராஸ் பியோடது. நடுவில் இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷனுக்கு இன்டர்செக்ஷன். தென் சி கிராஸ் டி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எழுத போகிறோம். 3, 1, 3, 3. ஓகே, இப்போ இன்டர்செக்ஷன் என்ன பண்ணோம்? ரெண்டுத்துலேயுமே இருக்கிற நம்பர்ஸை எடுக்க போகிறோம். ஸோ 1, 2 இங்கே இல்லை, 1, 3 இதில் இல்லை, 1, 5 இல்லை.
ஸோ 2, 2 இல்லை, 2, 3யும் இல்லை, 2, 5 இல்லை, 3, 2 இருக்கா? இல்லை, 3, 3 இருக்குது. அடுத்து 3, 5 இருக்குது. ஓகே, இப்போ RHS ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இதை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ 1 = 2, LHS = RHS. அடுத்து கொஷினை எழுதணும். ஸோ இதை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக போட்டிங்கன்னா ஃபுல் மார்க்கும் ஈஸியாக வாங்கலாம். ஸோ கொஷினில் இது ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இஸ் ட்ரூ. That's it.